வணக்கம் மக்களே. இப்போ என்ன டாபிக் நான் இன்றைக்கி நம்ம கேஸு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸு ப்ராப்ளம் வந்து ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதை நீங்கள் பிரச்சனையாக இப்போதைக்கு எதை யோசிக்காதீங்க. யோசிச்சிங்கன்னா அது வந்து பெரிய பிரச்சனையில் தான் நீங்கள் வந்து முடியும். அதுக்கு மாற்று வழி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நீங்கள் யோசிங்க கண்டிப்பாக. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து 80% நம்ம கேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்த்துருங்க, 80% விழுக்காடு கேஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போது 80% யூஸ் பண்ணும்போது புரிஞ்சுடுங்க, அப்போ எவ்வளோ கேஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து இறங்குது, கல்ஃப் கண்ட்ரிலேருந்து கேஸ் எவ்வளோ வந்து இறங்குது, அதே நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம கேஸ் இல்லாமல் இருக்க முடியலை எல்லாருக்குமே. இது நம்ம முன்னோக்கி போகாமல் பின்னோக்கி வாங்க. முன்னாடி காலத்தில் நம்ம என்ன பண்ணோம், விறகை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியுமா, அதையும் கண்டிப்பாக நான் யோசிங்க. அப்படின்னு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இல்லைன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு கேஸு வந்து தட்டுப்பாடு தான். இப்போ கல்ஃப் கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவங்க இப்போதைக்கு இந்த பிரச்சனையை முடிக்கிற மாதிரியே இல்லைங்க. சீரியஸாக சொல்ல போனால் இந்த பிரச்சனையை இப்போ முடிக்கிற மாதிரியே இல்லை கல்ஃப் கண்ட்ரி. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாறி மாறி அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போது நமக்கு கேஸு வராது. இப்போதைக்கு கேஸு பிளான்ட்டில் கேஸ் எல்லாம் நிறுத்தி தான் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு நம்ம வந்து கேஸு வந்து இங்கே இருந்தது அங்கேருந்து வரவும் முடியாது. ஏன்னா ஈரான் வந்து கப்பல் வர இடத்த அவன் பிளாக் பண்ணி வச்சுருக்கான். இந்த நியூஸ் நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியுது. சரியா, சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்சது நான் ஆராய்ச்சி இங்கே கேட்டு எல்லாத்துலேயும் நான் கண்டிப்பாக சொல்கிறது என்னென்னா, இப்போதைக்கு கேஸு தட்டுப்பாடு இப்போதைக்கு வராது நம்ம தமிழ்நாட்டில். தயவு செய்து நீங்கள் வந்து தப்பாக யூஸ் பண்ணுறீங்க. என்ன தெரியுமா, காருக்கு பைக்குக்கு கிடைக்கக்கூடிய கேஸை அடுப்பு சிலிண்டரு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணாதுங்க. நீங்கள் அதில் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணும்போது அது பெரிய பிரச்சனை ஆகும். அந்த கேஸு வேறு, இந்த கேஸு வேறுங்க. 2 கேஸையும் மாற்றி இது பண்ணாதுங்க, ஃபில் பண்ணாதுங்க. பைக்கு ஆட்டோக்குள்ள கேஸு, காருக்குள்ள கேஸை நீங்கள் வந்து இந்த கேஸு கூட ஃபில் பண்ணாதுங்க. எது கூட கம்பேர் பண்ணாதுங்க. எந்த கேஸு கூட, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸும் காருக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. சரியா, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வராது கேஸு. ஊரில் தட்டுப்பாடாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கேஸு 21 நாள் 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. கேஸு கம்மியாக தான் வரும். நீங்கள் எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ விறகு அடுப்பை யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் சப்போர்ட்டு நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வந்து வெளியில் வந்து இது பண்ணுறது, போராட்டம் பண்ணுறது, ஏன்னா கேஸ் இல்லை அது இல்லைன்னு தெரியும், கஷ்டம்தான். நிறைய ஹோட்டலுக்கு கஷ்டம், நம்ம ஹோட்டலுக்கு வந்து பெரிய கஷ்டம்தான், இல்லைன்னு இல்லை. நீங்கள் பார்த்துடுங்க மக்களே. இனிமேல் சப்போஸ் கேஸு நமக்கு வெளியிலேருந்து தான் வருது, நம்ம தமிழ்நாட்டிலையோ இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அப்போது நம்ம இதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஐயோ, கேஸ் அங்கே இருந்தால் வருது, நம்மளும் அதை எப்படி யூஸ் பண்ணோன்னு. இப்போ ஒவ்வொரு பல்க்லேயும் கேஸ் அடைச்சி கொடுத்துட்டே இருக்காங்க. எதுக்கு தேவையில்லை. இது காருக்குள்ளதெல்லாம் அது பிரச்சனைக்கு உங்களுக்கு தான் பிரச்சனையில் வந்து முடியும். சப்போஸ் வெடிக்கக்கூடிய வாய்ப்புங்க இருக்குது. பவர் கம்மி தான் அதுக்கு, இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் மக்கள் பார்த்துடுங்க, எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சரியா, இப்போது தமிழ்நாட்டில் எல்லாம் பிரச்சனை, நிறைய கேஸு பிரச்சனை தான் போயிட்டே இருக்குது. சரியா, நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் மக்களே. ஓகே.